கோயில் பாம்பளம்மாள் கோயில். பாம்பளம்மா அது எப்படி பாம்பளம் உருவானது அதை பற்றி சொல்லுங்க. அது நிறைய வரலாறு இருக்கு. சரி. அது ஆதியில் கம்பளத்தார் குலத்தில் பிறந்த கடைசியம்மா. சொல்லு. அதாவது நிறைய இருக்கு. சரி. கடைசியம்மாவுடைய அவளுக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. திருமணமாகி 3 வருஷம் கழித்து பாலாபிஷேகம், அவருடைய குலதெய்வம் வீரநாகம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வர, அதன் பலனாக நாகமே பாம்பு புற்றில் நாகம் பால் குடிக்க வைத்து அப்படி 5 வருஷம் 8 வருஷம் கழிச்சு அவளுக்கு குழந்தையாக நாகதெய்வமே உருவானது. அந்த நாகதெய்வம் தான் பாம்பளையா, கண்ணார்வட்டில் இருக்கிற பாம்பளையா. ஆனால் இந்த இடம், இந்த பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் தாமரைக்குளம் என்ற ஊர். அதாவது திருச்சுழிக்கு வடகிழக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தாமரைக்குளம் என்ற ஊரில் நம்ம ஆளுகள், இந்த கம்பளத்தார் குல இறகுலவா தொட்டிய நாயக்கர் சமுதாயமே வாழ்ந்த ஊர். ஒரு குளத்தினுடைய மையத்தில் அந்த உள்பத்தில் இருக்கக்கூடிய ஊர். அதுக்கு குலதெய்வம் வீரநாகம்மன். அந்த வீரநாகம்மனே அவருடைய வயிற்றில் பிறந்து அவதார சக்தி அடைந்து, அவதார சக்தியாக பிறந்து, அவர் அண்ணனுக்கு மகளாக பாம்பளம்மா பிறந்து 2 பேருமே அவதார சக்தியாக வளர்ந்து தடைச்சியம்மா, மத்தம்மா என்ற பெயர். அந்த தடைச்சியம்மா பாம்பளைய பெற்றவர் மத்தம்மா இயற்பெயர். தெய்வமிட்ட பேர் தடைச்சியான பிறகு அவர் தடைச்சி என்ற பெயரானார். அதனால் அந்த தடைச்சியம்மா வீட்டிலேயே வளர்ந்தார்கள். நாகதெய்வமே உருவானதை, அவதார சக்தியாக உருவானதற்கு திருவிளையாடலும் செய்தார். பாம்பு பிடிச்சு பாம்பு புற்றில் பாம்பை பிடித்து மாலை சூடி இருவரும் கணவன் மனைவி மாதிரி சிறு குழந்தைகளாகவே அந்த தெரு வீதியில், அந்த தாமரைக்குளம் தெரு வீதியில் வளர்ந்து விளையாண்டு, அது கணவன் மனைவி போல தேவன் தேவியாக விளையாடல் புரிந்து மக்களுக்கு பறைசாட்டினார்கள். அதனால் எல்லோரும் தெய்வமாக வணங்கினார்கள். தடைச்சியம்மா தெய்வம், அதான் தெய்வ கற்பம் சுமந்ததால் தெய்வ அவதார தெய்வம் குடியிருந்த கோயில் ஆகிட்டான். அதனால் அந்த மக்களுக்கு அருள்வாக்கு கூறினார். பாலாபிஷேகம் செய்து வீரநாகம்மனுக்கு கோவிலில் பாலாபிஷேகம் செய்து அதன் மூலமாக அருள்வாக்கு மக்களுக்கெல்லாம் பறைசாட்டி, இந்த குழந்தைகள் அவருடைய மடியில் அந்த தெருவில் விளையாண்டு அவதார சக்தி என்பதை காட்டினார்கள். இப்படி இவர்கள் அவதார சக்தி 12 ஆண்டுகள் தான். அந்த 12 ஆண்டுகளும் இது நாகசக்தி அவதாரமாக பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறேன். அந்த வீரநாகமனுடைய சக்தி தான் அவருடைய பாம்பளையா. அவர்கள் நாகசக்தி அவதாரமாக பிறந்ததுனால 12 வயசு வரைக்கும் தான் அவர்கள் அவதார சக்தி. இது சடச்சியம்மாவுக்கு தனக்கு வாரிசாகத்தான் பிறந்திருக்கான்னு சந்தோஷத்தில் இருந்தான். அதனால் மறுபடி குழந்தை பெறாமல் பெற்றுக்கிட சம்மதம் இல்லை. நமக்கு அவதார குழந்தையே பிறந்திருக்கு வாரிசு, அதனால் நமக்கு குழந்தை போதும், மகனே போதும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அந்த தெய்வம் அவளுக்கு இக்கட்டான துயரத்தை கொடுப்பதற்கு வந்துடுச்சு. என்னன்னா 12 வயசில் பாம்பு அவதாரத்தை முடியுது. ஆனால் இந்த 2 குழந்தைகளும் காட்டிலே பசுமாடு மேய்க்க கிளம்பிட்டார்கள். அப்போ தடைச்சேமா அவர் அனுமதி மேலே பசுமாடு மேய்க்க போகிற வழியில் அங்கே விளையாடுவார்கள். பாம்பு புற்றில் பாம்பு பிடிச்சு வந்து மாலை சூடு விளையாடுவார்கள். மாடு தன்னாலே மேய்ந்து இவர்களோடு வீட்டுக்கு வந்து சேரும். அப்படி இருக்கிற அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு கூட ஒரு தடவை பாம்பு வேண்டிடுச்சு. அந்த பாம்பு வேண்டிய விஷத்தை நீக்குவதற்கு தடைச்சியம்மா பூஜை அறையில் இருக்கக்கூடிய தன் தாய், பாம்பளையாவுடைய தாய் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை, மஞ்சள் காப்பித்தத்தை எடுத்து தீர்த்து அந்த விஷக்கடியை போக்கினார்கள். அதனால் அந்த போக்கினால் அந்த ஊர் முழுவதும் பரவிடுச்சு. ஆக தெய்வ சக்தியாக பிறந்தற்காக குழந்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கடைசியில் அவதார சக்தி முடியும் தருவாய் வந்தது. பொழுதடைஞ்ச வேலையில் பிறந்த நாள் அந்த 12 வயசு
முடிஞ்சு 13வது பிறந்த நாள், அது தைப்பொங்கல் அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு பிறந்த நாளில் பட்டு உடுத்தி போகிறாங்க. போய் பாம்பு புட்டில் பிடிச்சி விளையாடுங்க. பாம்பு பிடிக்கையில் நாகம், பாசன் நாகம், அவரோடு விளையாண்ட நாகம் அவரை தீண்டிருச்சு. அப்படியே மரணமாயிட்டான். உடனே பாம்பளமாகவும் அழுது புரண்டு செஞ்சு இவர்களுக்கு வந்து இருந்தோம். அந்த பசுமையின் சிறார்களோட அவர்கள் அந்த பாம்பளை பசுமாட்டில் கட்டி அந்த பாம்பையும் நாகத்தையும் பிடித்து கட்டி அங்கே வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். வீட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இது தாய் அறிந்தவுடன் அழுது துடிக்கிறாள். மகன் என்று நினைத்த அத்தையினை தாயே என்று துடிக்கிறான். குழந்தையிலேயே நான் 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு அவதார சக்தி, எனக்கு பிடித்த புத்ததோஷம் பிடிச்ச 12 வருஷமாகி 8 வருஷமாக நான் படாத பாடுபட்டேனே. இந்த அவதார பிள்ளையாக பிறந்த எனக்கு சக்தியை கொடுத்தாயே. எல்லோ ஊரில் மக்களுக்கெல்லாம் அருள்வாக்கு கோரி பிள்ளைகள் பிறந்து எல்லா வளமும் பெற்று வாழ்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நான் புத்ததோஷம் அடைஞ்ச பிள்ளை குடியாக ஆக்கிட்டே தாயே, நான் என்ன செய்வேன், என்ன சோதனை, நான் முன்பில் செய்த பாவம் என்ன என்று மன்றாடினாள். அப்போது கடைசியில் அவர் மக்களெல்லாம் சேர்த்து அவருடைய அப்பா அம்மா, கடைச்சம்மாவுடைய அப்பா அம்மா அந்த மகளுக்கு சொல்கிறாங்க, அம்மா நீ அவதார சக்தி மகனை பெற்றிருக்க, வாரிசு மகன் இல்லை. நீ அவதார சக்தி மகனை நீ வாரிசு என்று வளர்த்து பாசத்தை கொட்டி விட்டார். இப்போ அவதார சக்தி மறைந்தது, அவர் மறைந்து போனார், தெய்வமாகிட்டார். அப்படி இருக்கிற போது நீ அழுகக்கூடாது. இனிமேல் தான் உனக்கு சடைச்சியாகும் சக்தி உனக்கு கிடைக்கும். இன்னொன்று சொல்லுகிறேன் தாயே, இந்த சடைச்சி என்ற பெயர் மத்தம்மா என்று தான் இட்ட பெயர். ஆனால் இந்த அவதார சக்தி குழந்தைகளுக்கும் ஒரு பெயர் உண்டு. வீரமத்தம்மா, வீரமத்தையா. வீரமத்தம்மா என்பது பாம்பளம்மா, வீரமத்தையா என்பது பாம்பளையா. இவர்கள் இருவரும் அப்படி அவன் வீரமத்தையா மரணமாய் அவர்களை கொண்டு இடுகாட்டில், அதாவது சுடுகாட்டில் தகனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இவர் சொல்கிறா, நான் உடன்கட்டை ஏறுவேன். நான் சொல்கிறேன், நான் உடன்கட்டை ஏறுவேன், என் மாமனோடு நாங்கள் இருவரும் ஒரே சக்தி, என்னை தடுக்காதீர்கள் என்று சொன்னான். இவரை பிடிச்சி வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டாங்க, பூட்டி வச்சு. அப்போ இவரை தூக்கிட்டு போய் அங்கே நான் நெருப்பு கொண்டு வந்து என் மாமன் மேல் போடாமல் அங்கே மாமன் தகனமாக மாட்டார் அப்படின்ட்டான். அதே போல தான் இவ இங்கே அடைச்சிக்க இங்கே வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டாங்க. அங்கே பாம்பளையாவை தகனமாக முயற்சி பண்ணாங்க, நெருப்பு எரியவில்லை. கடைசியில் செய்தி எட்டுச்சு, மருமகளாக இருக்கிறாளே கடைச்சம்மாவுக்கு மருமகள் பாம்பளம்மா, அவள் உடனே கூரையை பிரித்து வெளியே தாவி ஏறி போய் தேவேந்திர குல வேளாளர் குடியில் போய், நம்மால் குடியில் நெருப்பு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திர வேளாளர் குடியில் போய் நெருப்பு கேட்குறா. 10 மணிக்கு நெருப்பு கேட்குற போது, நைட்டு 10 மணிக்கு நெருப்பு கேட்குற போது என்ன நடக்கிற, நெருப்பு எந்திருக்கு தட்டி கொடுமா, நான் தாரேன். இந்த முஞ்சியை நீட்டிக்கிட்டு இந்த முஞ்சி சேலையில் போடுமா ஒன்று இருப்பேன் அப்படின்னா, என்னம்மா பைத்தியகார பிள்ளையாக இருக்க, நெருப்பு முஞ்சியில் பட்டுச்சுன்னு தூந்துருமா இல்லையா, உன் கை சுற்றுமா இல்லையா, அது எப்படி நிற்கும், நீ போட்டு பாருமா அப்படின்னு அரட்டியிருக்கா. ஆக இது தெய்வீக பிள்ளையோ என்ன ஒன்று அந்த நெருப்பு அந்த சட்டை செயலில் போட்டு முஞ்சியில் போட்டவுடன் நெருப்பு பிடிக்கலை, நெருப்பு தகன்னு இருக்கா. அப்படியே கூட்டி பிடிச்சிட்டு சுடுகாட்டை நோக்கி ஓடுறான். ஓடி போய் மாமன் சிதையில் இடுறதுக்காக அங்கே போகிறான். இந்த செய்தி அத்தைக்கு தெரிஞ்சு வச்சு தடைச்சியம்மாவுக்கு, அவன் 10 பொம்பளை கூட அழுதுகிட்டு ஓடுறான், மருமகளை காப்பாற்று நாகம்மா, மகனைத்தான் கொண்டு போயிட்டு மருமகளையாட்ட காப்பாற்றுங்க. அதுங்களை மண்டிட்டா, சுற்றி வந்தான், நெருப்பை போட்டான், வேறு எரிஞ்சது, பாஞ்சிட்டான். அங்கே இருவரும் நாகசக்தி அம்சமாக பிறந்தவர்கள், ஆகையினால ஒரே இதாக இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டோம். அப்போ அவளை சேர்த்து செஞ்சு இருக்கும்போது கடைசியில் நான் இவளை தெய்வமே இவளை சடைச்சாக்கு சதரிகரிக்கு கொண்டு போகுது.
வாரிசு கற்பம் இல்லையே என்று அவள் அலறினால அவளுக்கு வாரிசு கற்பம் கொடுத்து அந்த வாரிசு கற்பையும் சுமந்து கொண்டு பூர்வீகத்தை விட்டு கடந்து வரணும், கற்பத்தோடையே ஜாரிசை கொண்டு வரணும். அதாங்க இதில் ஒரு பெரிய சக்தி. கற்பத்தையோடையே கடத்தி வரணும். கற்பத்தை பூர்வீகத்தில் பிறக்க விட்டு, ஏன்னா உனக்கு பின் சேவை செய்ய இந்த குழந்தை வராது. எனக்கு பின்னாலே நான் பாம்பளையாக ஒரே சக்தியாக இருக்கிறோம். எங்களுக்கு கோவில் கேட்டு என்னை வழிபாடு நடத்த வேண்டும், தரணி காக்க வேண்டும், ஊர் விளையாட போகணும், மக்களெல்லாம் ஊர் சுற்றி என்னுடைய புகழை பரப்பணும் அப்படின்னு சொல்லுறது. அப்போ கண்ணார்பட்டியில் எங்கேருந்து அங்கே தாமரை குளத்திலேயே இதெல்லாம் நடந்தது. அதன் பிறகு தான் இவர் சடச்சி ஆகிறதுக்காக இவர் கற்பத்தோட வெளியேறிட்டான். இல்லை, இப்போ கண்ணார்பட்டியில் கோயில் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து பிடிமன் எட்டு வந்தது? அதைத்தான் இனிமே வரப்போகுது. இனிமே தான் வரப்போகுது. இவ்வளவும் தாமரை குளத்தில் நடக்கிற சங்கதி. தாமரை குளத்தில் நடக்கிற சங்கதி இப்படியெல்லாம் நடந்து வரும்போது சதுரையை போய் ஜபம் செய்யுது சடச்சி ஆகி. ஆனால் தாமரை குளத்தை விட்டு வெளியேறும்போது மறைஞ்சு போகிறான் தடச்சி. அத்தனையா பெரிய சக்தி கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிட்டான். அவர் தெய்வம் ஆயிட்டான்னு இவங்க விட்டுட்டாங்க. அப்படியே மறைஞ்ச குழந்தையை இன்னொரு இடத்துல பிறக்க விட்டு அந்த மலடியுடைய வீட்டில் பிறக்க வச்சு அந்த மலடிக்கு கொங்கையில் பால் சுரக்க வச்சு என் குழந்தையை வளர்த்து 12 வயசில் எனக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த மலடிக்கு பாவத்தோட சுற்றை போக்கி குழந்தை வரத்தையும் கொடுத்துட்டு இந்த தடச்சி அம்மா போகிறா சதுரகிரி. சதுரகிரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த தடச்சிக்கு அவ்வளோ சக்தி எப்படி வந்தது? உன்னை தெய்வத்தை சுமந்தால் தெய்வம் வராத சக்தி. தெய்வக்குடி இந்த கோவில் நாக தெய்வம் கொடுத்த பூரண நாக அவதார சக்தி. இந்த 3 சக்தியும் கொண்டுட்டு தான் சதுரகிரி போய் சித்தர்கள் துணையில் தபம் செய்து தடச்சி ஆகி பாம்பளம்மா கோயில் கண்ணார்பட்டியில் கொண்டு வந்து படகு. அதனால் அந்த அதுதான் அவருடைய வாரிசை திரும்ப 12 வயசில் கொண்டு கூட்டிகிட்டு வந்து பாம்பளம்மா கோயிலை உட்கார வச்சு வாரிசையை வளர்த்து அதுக்கு கல்யாணம் நம்ம குலத்திலேயே கல்யாணம் பண்ணி மக்கள் 5 பேர் பிறந்தார்கள். 5 பங்காளிகள் வம்சத்தார்கள் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காங்க. கடைச்சியோட பேரனுடைய வம்சாரம் அவங்க சடச்சி அம்மா குதிரையே தெரியாது, ஏற தெரியாது. அப்படி இருக்கிற போது நான் காசி யாத்திரை போகணும், கோவில் படைக்கிறா சடச்சி அம்மா. கண்ணார்பட்டியில் கோவில் படைக்கிறா. கோவில் படைத்த உடனே அவதார அது புனித தீர்த்தம் ஆடணும், காசியில் போய் தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இந்த தாயை இந்த மகனை வளர்த்து தாய் இருக்காங்கள அவங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் தான் இதுக்கு ஒரு குதிரை கொண்டு வரணும் எனக்குன்னு. அவங்க குதிரை உடனே தட்டாமல் கொடுத்துட்டாங்க. இவங்க வாரிசு வரம் கொடுத்துட்டான். 8 வருஷமாக இருந்து ஏற்றி பேச்சு அத்தனையும் தாங்கி இருந்தவன் எங்கேயும் போனாலும் குழந்தை இல்லைன்ட்டான். கடைசியில் ஒரு அசரீர வாக்கு எனக்கு சொல்லிட்டு அதன்படி இப்போ குழந்தைய வந்துடுச்சு. சடச்சம்மா குழந்தை வரம் கொடுத்துட்டான். அதையே அப்போ பெருமையாக நினச்சி ஒரு குதிரை வாங்கி கொடுத்துட்டான். போயிட்டான், காவி போயிட்டான். அங்கே போய் சடச்சி ஆகி வந்து தான் இந்த பாம்பளம்மான் கோயில் புனித மாதிரி அந்த வாரிசுகள் வழி 5 பங்காளிகள் வாரிசு வழியாக வந்தவர்கள் தான் எப்போது இருக்கு. ஆனால் இதில் ஒரு புதுமை என்னன்னு கேளுங்க. சடச்சி குரு ஜடாமுடி தாங்கிய சடச்சி அம்மா ஒரு குரு, தெய்வம் நாகசக்தி அம்சமாக நாகசக்தியை வணங்கிய குரு. அந்த குருவுடைய பிள்ளையானது இந்த ராமசாமிங்கிற மகன்தான் வளர்ப்பு. இன்னொரு வீட்டில் வளர்த்தாரா இல்லையா, அந்த வளர்ப்பு மகன்தான் பட்டத்துக்கு வர்றான். அவனுக்கு ஜடாமுடி இறக்கிட்டான் இந்த சடச்சி அம்மா. அப்போ குருவுக்கு சீடராகிட்டான். அது மட்டுமல்ல அடுத்து வரும் வாரிசுக்கும் ஜடாமுடி இறக்காச்சு. அடுத்து 13 வாரிசுகளுக்கும் ஜடாமுடி இறக்கின்னா ஒரு அதிசயத்தை போகிற எந்த ஊரிலும் இந்த மாதிரி கோவில் இல்லை. அறுதிவிட்டு சொல்வேன், சக்தி இந்த நவீன கம்ப்யூட்டர் யுகத்தில் இப்போ 12வது பட்டத்து பூசாரி கற்பையா நாயக்கர் பட்டத்தில் இருக்கார். அவருக்கு 50 வயசு ஆச்சு. இப்போது பாருங்கள் ஜடாமுடி இறங்க நான் சொன்னபடி பாலாபிஷேகங்கள் பரிகார பூஜை பாம்பளம்மனுக்கு பாலாபிஷேகத்திலே தான் அந்த தடச்சி சக்தி பெற்றா.
ஆனால் நீ தொடர்ந்து பாலாபிஷேகம் செய்து வாப்பா அப்படின்னு நான் அவன் சொல்லிட்டு தான் இங்கே ராஜபாளையம் அவன் ஒரு வருஷம் தொடர்ந்து பாலாபிஷேகம் ஜடாமுடி உனக்கு தை மாடை இறக்குறாப்பான்னு தை மாடை இறக்கிட்டான் மாமா தை மாடை இறக்கிட்டாமா இங்கே சொன்னபடியே சடைச்சி கோட்டையை அடங்கி இருக்கிற இடம் தீபத்தலம் இருக்கா இல்லையா புனித தீபத்தலம் அந்த தீபத்தலத்தில் நீங்கள் கோட்டையாக எழுப்பணும் அப்படின்னு சொன்னேன். அந்த தீபத்தலத்தில் யார் இருக்கிறா? சடச்சியமாக அடங்கியிருக்கா. மகன் 12 10 6 7 பூசாரிகளுடைய 8 பூசாரிகளும் அங்கே அடங்கியிருக்கிறாங்க. அவ்வளவு ஜடாமுடி போட்ட பூசாரிகள். இப்போ 2 பூசாரி ஓய்வில் இருக்காங்க. அவங்களுக்கு ஜடாமுடி தாங்கி இருக்காங்க, ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. 13வது படத்து பூசாரி வந்த உடனே இதை பார்த்த உடனே ஜனங்களுக்கு திகில் அடைஞ்சு போச்சு. ஆகா, சடுத்து தத்ரூபமாக இருக்கிறா. தன் மகனுக்கு ஜடாமுடி இறக்கிட்டா. தீபதளத்தில் புனித தீபதளம் முஸ்லீம்ஸுகள் தர்கா என்று சொல்கிறாங்க, தெய்வ சக்தி உடையது. அந்த தர்காவில் சந்தன கூடலாம் நடத்துகிறாங்க. அதே போல் இங்கே புனித தீபதளம் சடச்சி அம்மாவுடைய புனித தீபதளத்தில் அவருடைய பிள்ளைகள் 6 பேரும் ஜடாமுடி தாங்கி அருள் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அதுபோல் இவர்களும் இந்த ஜடாமுடி போட்ட பூசாரி இன்றைக்கு பூசை செய்து வருகிறாங்க. அந்த கோயில் கட்டி எத்தனை வருடம் இருக்கும்? 250 வருஷம் ஆயிடுச்சு. 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வரலாறு ஆரம்பிக்கிறது. இன்னொன்று இருக்குல்ல, வெள்ளைக்கார துரை இவன் பேயம்பட்டி ஸ்கூலில் கண்ணார்பட்டி பாம்பலம்மா கோயில் வரைக்கும் முன்னாடி பேயம்பட்டியில் முதல்ல கோயில் கட்டினான். அப்போது கலெக்டர் துறை வாரம் இருக்கிற அப்போ கும்பனி கலெக்டர் துறை இந்த காடு நாடு முழுவதும் அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிற போது தனக்கு அடங்காமல் இந்த குதிரையில் வாராளை யார் கீழே இறங்கி சவுக்கால் அடிக்க வேண்டாம். அதுக்கு என்னையாடா சவுக்கால் அடிக்க, என் கண் முன்னாடி என் ஜெகத்துக்கு முன்னாடி நீ குதிரையில் வர்ற, நீ கீழே இறங்குறா இல்லை உன்னை கல்லாக சபிச்சிருவேன்ட்டான். ஆளுங்க ஜடாமுடி பாடா, நான் யார் தேவசக்தி உடையவ, பாம்பலம்மா கோயில் பூசாரி நான் அப்படின்ற அரட்டி போட்டான். பார்த்து பயந்து போய், அப்படி உன் சக்தி காட்டு பார்ப்போம் அப்படின்னா. என்ன செய்யணும் சொல்லுடா அப்படின்னா. இந்த கிணறு இருக்குவார், பெரிய கிணறு, ராஜகோலராமன் ராஜகோலராமன் கண்மாய் பக்கத்தில் கிணறு, பெரிய கிணறு. அந்த கிணறை உன் குதிரை மேலே இருந்து சாவிட்டேன்னா நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு. உடனே என்னடா அப்படியாடா பாடா, என் கண் முன்னாடி உன் கண்ணு முன்னாடி பாடுறா. குதிரை பின்னோக்கி விட்டான். வேகமாக போய் உடனே தாவு 4 கால் பாத்தல் தாவி போயிடுச்சு, தாண்டி போயிட்டோம். அப்படியே காலை விழுந்துட்டான். மண்டிக்கு அவர் தாயே என்னை மன்னிச்சிடணும், கல்லாக தப்பிச்சிடாது, உன்னை சோதனை ஆக்கிட்டேன் அப்படின்னு மன்னிப்பை காட்டான். ஒரு குலம் நன்றியை இந்த ராஜகுலராமன் இந்த ஒரு குலம் நன்றியை உன் கோயிலுக்கு பராமரிப்பு செலவுக்கு செய்கிறேன். நீ ஊராக போய் பரசாட்டு பாம்பலம்மன் புகழ் ஓங்க ஊர் விளையாட போய் வார, அது கூட தேவையில்லை. உன் கோயில் பராமரிப்பு அளவுக்கு உன் பிள்ளை வளர்ப்புக்கும் இந்த ஒரு குல நன்றியை வைத்துக்கொள்ளும் அப்படின்னா. வேண்டாண்டா, உன் ஒரு குல நன்றியை வச்சுக்கிட்டேன்னா அதை அசைய தொட்டு பெண் வாரிசுகள் ஒற்றுமை இருக்காதுப்பா. இந்த ஊர் விளையாட போக முடியாது. இந்த ஊர் விளையாட போய் உலகமெல்லாம் பாம்பலம்மன் புகழ் பரவணும். அதற்காகத்தான் இதை நான் கேட்பத்தில் என் பிள்ளையை கொண்டு வந்தேன்டா. உன் குல நஞ்சை நீயே வச்சுக்கொண்டா என்னடா பார்த்திக்கலாம். அதுதான் இன்றைக்கி 5 பங்காளிகளும் அந்த குருமுறை தவறாமன் தன் தாய் அன்னை சடச்சியுடைய குருமுறை தவறாம் இன்றைக்கி ஊர் விளையாட போய் இந்த ராஜபாளையம் வருவாங்க. அக்கின் செட்டி வந்து வரும், ஜடாமுடியோடு வராங்க. சுற்றி இந்த பட்டு தொட்டு சுற்றி 40 நாள் ஊர் விளையாடும். அப்படி பரசாட்டி வந்தான். அதுபோல் அப்போ தான் பாம்பலம்மாவை நான் கேட்டேன். மண்டலமாக இருந்த நான் பாம்பலம்மா தீவிர பக்தன். பாம்பலம்மா இவ்வளோ வரலாறு எனக்கு சொல்லி எழுதப்பட்டிருக்க. உன் புகழை பரப்புறதுக்கு சடச்சியமாக பட்டபாடு கொஞ்சம் நஞ்சமாக அப்படி செய்து பரப்பிட்டான். அவளால் தடச்சியும் உன்னால் தடச்சியும் புகழடைந்தா. அவள் கோட்டை மண்டலமாக இருக்குது, நல்லா இருக்கா. உடனே 12வது பட்டத்து பூசாரி காலத்தில் மண்டலத்தை கோட்டையாக்கி கல்பியிடமாக்கி சிலை உருவத்தை உண்டாக்கிட்டான். இப்போ தொடர்ந்து நடக்குது பாருங்க. இது நம்ம கம்பளத்தார் குலம் எல்லாருக்கும் பரசாட்டணும் மாட்டான். கண்டிப்பா புதிய தகவல். நன்றி. தெரியாமல் 5 பங்காளிகளும்
பகுத்தறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத அதான் கட்டோமன் டிவிக்கு நன்றி சொல்லிடுங்க. கட்டோமன் டிவிக்கு இதுகாரம் நடந்த பாம்பள திருக்கோவில் வரலாற்று சுருக்கத்தை கேட்டறிந்த இந்த கட்டபொம்மன் டிவி சேனல் வாரதுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம். நாங்கள் ராஜகம்பலத்தார் சமுதாயத்திலிருந்து பேசுகிறோம். நாங்கள் பெரிய மந்தை ராஜபாளையம் பொம்மக்கால் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இங்கே பல நூற்றாண்டுகளாக பாரம்பரியமாக கொண்டாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த திருவிழா நாங்கள் தீர்த்தக்கூட இருக்க பாலாத்துக்கு வரைய போயிருக்கோம். பாலாத்தில் வனத்துறைகள் சமுதாயம் அனுமதிக்க முடியாமல் வனவிலங்குகள் பாதுகாப்புக்காண்டி அதுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நாங்கள் அதையும் வழிபட்டு கொண்டு இருக்கோம். தீர்த்தம் எடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொம்மக்கா கோவிலில் திருவிழாவுக்கு அனைவரும் வந்து ஆதரவு கொடுங்கள். அப்புறம் நம்ம தீர்த்தம் எடுக்க கோவிலுக்கு வனத்துறை பாதுகாப்புக்காண்டி நாங்கள் மிருகங்களை நல்லா வழிபட்டு அதுவும் தெய்வமாக தான் கும்பிட்டு வந்துக்கிட்டோம். எங்களுக்கு வருஷம் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து நல்லா சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.